ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் பீஸ் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் சார்பிலும் நம்முடைய தலைமை போதகர் அவருடைய சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 102வது சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்காக தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய மேலே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு முன்னுரை என்னவென்றால், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் நம்ம ஆரம்பத்தில் முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் வியாகுலத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சூழ்நிலையை பற்றி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன், நீர் என்னுடைய ஜெபத்தை கேளும், நீர் என் விண்ணப்பத்திற்கு நீர் செவிகொடும் என்பதோடு மாத்திரமல்ல, நீர் கேட்டு அதற்கு நீர் பதில் செய்யும் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான ஒரு அங்கலாய்ப்பை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அதிகமான ஒரு துயரமோ பாரமோ கஷ்டமோ கண்ணீரோ இருக்கிற ஒரு மனிதன் தான் இப்படி தன்னை பற்றி அவன் சொல்லக்கூடும். இதை மிகைப்படுத்தி சொல்லுவது என்று சொல்லுகிறதை விட தன்னுடைய நிலைமையினுடைய தாக்கத்தினாலே பேசுகிற வார்த்தைகள், வெளிப்படுகிற பெருமூச்சுகள், இருதயத்தின் ஆதங்கங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் வசனத்தில் சொல்லுகிறேன், என் சத்துருக்கள் என்னை நாடோறும் நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். இந்த இடத்துல அந்த சங்கீதக்காரனுடைய நிலைமையை அவர் விவரிக்கும் பொழுது அவருடைய துக்கம், அவருடைய துயரம் அது மிகுந்த வியாகுலமாக வெளிப்படுகிறது. அது ஒரு இருதயத்தின் கூக்குரலாக அது வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய மனுஷனோ அல்லது தேவனுடைய ஜனங்களோ கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்களோ அவருடைய கூக்குரலை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் கேட்டு அவர்களுக்கு பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் நிலைமைகளை மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை ரட்சிக்கும்படியான காரியத்தை செயல்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த நிலைமையில இருந்திருந்தாலும், இந்த வருஷத்தின் முதல் 8 மாதங்களை நீங்கள் எந்த விதத்தில் கழித்திருந்தாலும், நான் நினைத்தது போல என் வாழ்க்கை இல்லை, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றமாய் முடிந்திருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சூழலில் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் அது எட்டி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டவர் எழுந்தருளி அவர் நமக்கு இறங்குவார், அவர் நமக்கு தயை செய்கிற காலம் வந்திருக்கிறது, அவர் நமக்கு குறித்த நேரம் வந்திருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற, ஆண்டவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் அதிகமாக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்றைக்கு மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறதற்கு அந்த முச்சடியின் நடுவில் எழுந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய சூழலையை மாற்றுகிறதற்கு தேவன் எழுந்தருள வல்லவராய் இருக்கிறார். 74ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களின் மேலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் ஆண்டவரே. வெகு நாளாய் சத்துருவைகளை பாழாக்கி போட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வெகு நாளாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களின் மேலே தேவன் இந்த மாதத்துல எழுந்தருள்வாராக. உங்க குடும்பம் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய தொழில் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையே அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது வெகு நாளாய் பாழாய் கிடக்கிறது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அவைகளின் மேலே தேவன் எழுந்தருள தொடங்கினால் இன்றைக்கு அது மறுபடியும் கட்டப்படும், மறுபடியும் அந்த சூழ்நிலைகள் மாறும், மறுபடியும் அந்த துக்கத்திற்கு காரணமாக இருக்கிற காரியங்கள் மாறும்.
மாறும். அழுகையும் ஹல்லேலூயா கண்ணீரும் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு மகிழ்ச்சியும் ஒரு துதியின் சத்தமும் கேட்கும்படியான ஹல்லேலூயா காரியமாக தேவன் அதை மாற செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதெல்லாம் கெட்டு போயிருக்கோ, எதெல்லாம் பாழாக்கப்பட்டு இருக்கிறதோ அதிலே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். கெடுப்பது சத்துருவினுடைய வேலை. ஆனால் அதை சரிப்படுத்தி, அதை சீர்படுத்தி, அதை ஸ்திரப்படுத்தி, அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சத்துரு உங்க வாழ்க்கையில பாழ்கடித்து போட்ட எந்த காரியமா இருந்தாலும் அதிலே தேவன் எழுந்தருள துவங்கினால் போதும், அவைகள் மறு சீரமைக்கப்படும், அவைகள் சரியாகும், அவைகள் நன்மையாக மாறும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 76ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவன் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. நிறைய நேரத்துல அநியாயமான ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம இதுவரைக்கும் சந்தித்திருக்கலாம். நியாயம் கிடைக்காது என்று சொல்லி நம்ம அந்த நம்பிக்கையை இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய அந்த காரியத்துல எனக்கு நீதி செய்கிறதற்கு ஒருவரும் இல்லையா, எனக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவரும் இல்லையா, எனக்கு நியாயத்தை நிலைநிறுத்துகிறதற்கு ஒருவரும் இல்லையா என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிற அந்த காரியத்துல தேவன் எழுந்தருளி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 82ஆம் சங்கீதத்துல நாம் 1ஆம் வசனத்துல விதமாய் வாசிக்கிறோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சபையாக நாம கூடி வருகிற இந்த இடத்துல அவர் எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். தேவ ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படுகிற போது அந்த இடத்துல சாதாரணமான காரியங்கள் நடக்காது, அசாதாரணமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேவன் எழுந்தருளுகிற இடத்துல, தேவன் உலாவுகிற இடத்துல அற்புதங்கள் திரளாய் நடக்க ஆரம்பிக்கும், விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும், சிறையிருப்புகள் மாற ஆரம்பிக்கும், அந்த இடம் அசைய ஆரம்பிக்கும், அந்த சூழ்நிலை ஹல்லேலூயா மாற ஆரம்பிக்கும், வாழ்க்கைகள் மறுரூபம் அடைய ஆரம்பிக்கும். தேவன் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில எழுந்தருளுவார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலும் அவர் எழுந்தருளுவாராக, அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக, அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராக, அவருடைய பராக்கிரமத்தை விளங்க பண்ணுவாராக, அவருடைய அற்புதங்களை ஆண்டவர் செயல்படுத்த துவங்குவாராக. இன்றைக்கு தேவனுடைய மகிமை இந்த இடத்துல நம்மை ஆட்கொள்ளுவதாக, இந்த மாதத்துல நம்மை ஹல்லேலூயா ஆட்கொள்ளுவதாக, இந்த மகிமை வெளிப்படுவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சாட்சிகள் எழும்புவதாக. ஹல்லேலூயா. சீயோன் என்றாலே அது சபையை குறிக்கிறது. அன்றைக்கு சீயோன் என்பது எருசலேம் நகரத்தை குறித்தது, தேவ ஜனங்களுடைய கூட்டத்தை குறித்தது. இன்றைக்கு சீயோன் தேவனுடைய சபையாய் இருக்கிறது. தேவன் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. நாம ஹல்லேலூயா எவ்வளவுதான் தேவனை விட்டு நாம தூரமாக விலகி போக நினைத்தாலும், எவ்வளவுதான் தேவனை விட்டு வழி விலகி போகிற ஒரு வாழ்க்கையில இருந்தாலும், உங்களை ஹல்லேலூயா தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அக்கிரமங்களிலே பாவங்களிலே மரித்து போன நம்மை அவர் உயிர்ப்பித்து இன்றைக்கு அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்து அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற ஹல்லேலூயா ஸ்பெஷல் ஒரு பிரிஃபரன்ஸை வேற யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்காக தேவன் உங்களுக்கு கொடுக்கிற முன்னுரிமை முக்கியத்துவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சபையே, உன்னை குறித்து உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஹல்லேலூயா உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மேல வைத்திருக்கிற கரிசனை, உங்கள் மேல வைத்திருக்கிறதான அவருடைய ஹல்லேலூயா நன்மைகளை வேற எவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்கள் அவருடைய கரத்துல நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் எதையும் செய்ய
செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் மேல வைத்த இரக்கத்து நிமித்தமாக அவருடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினவர் இன்றைக்கு மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருக்கிறது எப்படி? தேவ சபையே, உனக்கு இறங்குகிற ஒரு தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. உங்களுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாராக. உங்களுக்கு ஒரு விசேஷித்த முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவாராக. உங்க வாழ்க்கையை இனி அல்லேலூயா முன் இருந்தது போல இல்லாமல் இனி வரப்போகிற காரியங்கள் மகிமையானதாய், நிறைவானதாய், ஆசீர்வாதமானதாய், சமாதானம் நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததாய் காணப்பட தேவன் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல யோசேப்புக்கு ஆண்டவர் முன்குறித்த ஒரு நேரம் இருந்தது. அதுவரைக்கும் சிறைச்சாலையில ஒரு கைதியாக இருந்தவன், அடிமையாக இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவன், அழைக்கப்படுகிறான். அவன் சுத்தம் பண்ணப்படுகிறான், நல்ல ஆடைகள் உடுத்தி வைக்கப்படுகிறான், ராஜாவினுடைய சமூகத்திற்கு போய் நிறுத்தப்படுகிறான். அங்கே இருந்து அந்த முழு தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மேலாக ஒரு அதிகாரியாக அவனை தேவன் உயர்த்துகிறார். இந்த நாளிலும் தேவன் எழுந்தருளும் போது, தேவன் உங்களுக்கு இறங்கும் பொழுது, உங்களுக்கு தயை செய்கிற காலமாய் இது இருக்கும் பொழுது, உங்களுடைய உயர்வு உங்களுக்கு அவர் குறித்த நேரத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அதுவரைக்கும் பல ஆண்டுகளாக அவள் பலவிதமான நிந்தைகளை, அல்லேலூயா, பரியாசங்களை, வேதனைகளையும் சகித்து வர வேண்டி இருந்தது. ஆனால் இந்த நாளிலே, இந்த அவளுக்கென்று தேவன் குறித்த அந்த நாளிலே அவள் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றின அந்த நேரத்தில் ஆண்டவர் அவளுக்கு இறங்கினார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளையை பெற்று எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே எத்தனையோ காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த பாடுகளோ, அனுபவித்து வந்த வேதனைகளோ, அனுபவித்து வந்த நிந்தைகளோ, அவமானங்களோ மாறுகிறதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில எழுந்தருளட்டும். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யட்டும். ஆண்டவருடைய குறித்த நேரமாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலையும் அதே போல நிறைவான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர இந்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பயந்து பயந்து ஐயோ இல்லையே என்று சொல்லி நினைத்து ஏங்கி ஏங்கி தவிக்கிற ஒரு நாட்கள் முடிவுக்கு வருகிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிற, கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற நாட்களா இருக்கட்டும். உங்கள் பொருளாதாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற நாட்களா இருக்கட்டும். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலாக, நீங்கள் வாஞ்சித்ததற்கும் மேலாக பெரிய வல்லமையான காரியங்களை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவரீர் எழுந்தருளுவீராக, சியோனுக்கு இறங்குவீராக. அதற்காக தயவு செய்கிற ஒரு நாட்களா இந்த நாட்கள் இருப்பதாக, அதற்கென்று நீர் நியமித்த காலமாய் இந்த காலம் இருப்பதாக. உங்க நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.